இன்றைக்கி நாம் சினிமா சிமுலேட்டர் பார்ட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம போன வாட்டியே பார்ட் 1 ப்ளே பண்ணி போட்டிருப்பேன். ஒருத்தவங்க வந்து பார்ட் 2 போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி நான் வந்து இன்றைக்கி பார்ட் 2 போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வெறித்தனமான இன்ட்ரோ முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ப்ளே கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து செகண்ட் மூவிக்கும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் மூவியா, க்ளீன் த ஹால். ஓகே கைஸ், வந்தோடனே நம்மளை வந்து குப்பை தொட்டியை தூக்க இதுக்கு பண்ணிட்டாங்க போங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹாலை தான் க்ளீன் பண்ணணுமா? எப்படி இருக்குது பாருங்கள், ஏதோ டாக்ஸிக்கு இது மாதிரி, எப்படி சொல்லனே தெரில. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து குப்பை தொட்டி எடுத்துக்கலாம். சிப்ஸு பாக்கெட்டு, பாப்கார்னு. ஆமாம், என்னோடய இதில் தான் கேண்டீனே இல்லை என் தேட்டரில். அப்போ எப்படி இதெல்லாம் கொண்டு வராங்கன்னு தெரில. நம்ம ஊர் தேட்டர்லலாம் வெளியிருந்து வாங்கி கொண்டு வரக்கூடாது, உள்ளே தான் வாங்கணும். ஒருவேளை அவங்களா கொண்டு வருவாங்களோ? ஆமாம், இப்போ இனிமேல் நம்ம உள்ளே கேண்டீன் வைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கேண்டீன் வச்சு லெவல் 4 ஹால் 4 எல்லாமே நம்ம இன்றைக்கி திறக்க முடியுதான்னு பார்ப்போம். முடிஞ்ச அளவு பார்ப்போம். இப்போ வந்து சினிமா கேண்டீன் திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேண்டீன் எங்கன்னு எனக்கு தெரில. இருங்க, இந்த குப்பையெல்லாம் அல்லணுமா நான்? நிமிஷம், கேண்டீன் எங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதான் கேண்டீன் நினைக்கிறேன். $0 தான். ஸோ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அன்லாக் தானே பண்ணிட்டுருக்கேன். இந்தா இருக்கா, கிழிஞ்சுது போ. ஓகே, நம்ம கேண்டீன் வந்து அன்லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து பை பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ வந்து சினிமா தேட்டருக்கு வெளியில் வந்து இது இருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இவங்களுக்குலாம் டிக்கெட் கொடுத்துட்டே போயிடலாம். டிக்கெட் கொடுத்துருவே வேலையாக போச்சுப்பா. ஆமாம், அதுக்குன்னு இருக்கு சார். என்ன சார் இப்படி எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்க? ஓகே, ஒரு டைம் ஆகிட்டு என்னால் போயிட்டாராம். போங்க சார், உங்களை யார் கூப்பிட்டா? B3 போயிட்டு வாங்கம்மா. ஓகே, இப்போ நமக்கு புது மூவிக்கு டிக்கெட் கேட்டிருக்காங்க, B1. ஸோ டிக்கெட் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் இவங்க எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்துட்டு அந்த ஷெல்ஃபை போய் எடுக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து இந்த மூவிக்கு பாருங்கள் அவ்வளோவா டிக்கெட் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மூவிக்கு தான் இப்போ அவ்வளோவா டிக்கெட்டே இல்லை. இப்போ இந்த மூவி பாருங்கள் எவ்வளோ பேருக்குன்ட்டு. இந்த மூவி தான் இப்போ நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இந்த மூவி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். இந்த கிட்ஸ் ஸ்கை அப்படிங்கிற மூவி வந்து நான் பார்த்துட்டோம். நாம் எப்படிலாமா இருக்கும், ஒரு காக்கா கூட இருக்குமே, பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பன் அப்படிங்கிற மூவி வந்து எப்படி இருக்குன்னு நாம் போய் பார்க்கலாம். ஓகே, எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க போல் மூவி. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயரே போட்டாச்சு கைஸ். இங்கே என்னன்னா இன்னும் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன், இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயரே போட்டேன். இப்போ தான் அந்த ஸ்கொயர் நம்ம வந்து அழிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக இந்த மூவிக்கு தான் நமக்கு வந்து நிறைய டிக்கெட்டாக போகுது. இந்த மூவிக்கு வந்து இப்போ பழசாயிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னென்னா அந்த பன் மூவி வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு மட்டும்தான் எல்லோரும் வராங்க. இதுக்கு எதுவும் வரவே மாட்டிக்காங்க. இன்னொரு மூவிக்கு வரையே மாட்டிக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து Day 4 ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா ஒரு நிமிஷம், அம்மா என்னம்மா பண்ணிருக்க? அம்மா செவரு மனுஷன் இல்லை, யார் அது? ஓ, இதை வேற நான் அன்லாக் பண்ணணுமா இப்போ? அட பாவி, எனக்கே இவ்வளோ நாளாக தெரியாது கைஸ், இப்போ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த $150 கிளிக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த ஃப்ரீ ஃபார் ஆடுன்னு கிளிக் பண்ணிடாதீங்க. அது இன்னும் ஆடாக வருது கைஸ். இப்போ என்ன இதை வேறு ஓப்பன் பண்ணணுமா? அடே, என்னெல்லாம் ஓப்பன் பண்ண வைக்கிங்க? இருங்க, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண என்கிட்ட காசு இல்லை. ஸோ
ஓகே கைஸ் தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதானே அதுவும் போதும் போ. ஓகே கைஸ் ஏன்டா எல்லோரும் செவரே பார்த்து முட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா செவரை பார்த்து ஆடுத? இவனுக்கு என்ன என்னமோ ஆயிடுச்சு கைஸ். என் தேட்டருக்கு வரவங்களுக்குலாம் இந்த படத்தை பார்த்து என்னமோ ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹால் 1ல் வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மூவி எப்படி மொக்கையாக தான் இருக்கும், காக்காலாம் பறக்கும். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் மூவி போகலாம். ஓகே நம்ம இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா ஹால் 2 நான் இப்போ தான் பார்க்க அதே மாதிரி தான் இருக்குது. என்னது வேறு வேலை இல்லை உங்களுக்கு? இருங்கடா படத்தை பார்த்துட்டு போகிறேன். என்னடா இப்படி கொலை பண்ணி வச்சுருக்கீங்க பாரு, வச்சு பயங்கரமா. இது என்ன இதுன்னு எல்லாரும் பார்க்காங்க. ஆமாம் ரேபிட் வந்து இதுக்குள்ளே போச்சான். அப்புறம் திடீர்னு ரோட்டில் வந்து நின்றுச்சான். அப்புறம் வண்டி வருதா? இல்லை வண்டி வரலையா? அப்புறம் திடீர்னு இங்கே நிற்கான். மழை பெய்யுதான், அது பாட்டுக்கு அப்படி நிற்கான். மழை ரொம்ப பெய்யுதுல. அவ்வளோதான் படம். அடுத்தெல்லாம் குழந்தைங்க ரேபிட் கூட விளாடுதாங்களாம். சரி போடா. பார்த்ததே திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்காங்க. என்ன படம் இதுன்னு எனக்கு தெரில. என்னத்தான் படமோ இதெல்லாம் ஒரு படமா? அதுதான் தேட்டரில் என்னென்ன படம்லாம் போட்டுருக்காங்க. நீங்கள் என்னென்ன போக போக தான் கொஞ்சம் நல்ல நல்ல படமாக வருது. ஏமா நீ இந்த இதுக்கெல்லாம் வந்து இது போட்டிங்கன்னா இங்கே பாரு எங்கள் இதெல்லாம் இல்லை பேசாண்டி பெய்கிறேன். இந்த படத்துக்கு வேணால் வாங்க சார். வாங்க மேம். அது வந்து முடியவே போகுது. சரி இடம் இல்லை, சீட் இல்லை, போங்க. இதுக்கு வேணால் வாங்க. இன்னும் 2 சீட் தான் இருக்குது. இல்லை சார். ஏன் சார் இதுக்கே வாரீங்க? போங்கல. ஓகே இருங்க நான் வெளியே போய் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகே இப்போ நம்ம வந்து வெளியே வந்து நம்ம ஷெல்ஃப் ஆர்டர் போட்டோமோ அது இருக்கா? ஸோ அதை எடுத்துகிட்டு வருவோம். ஓகே இந்த இருக்குது இந்த ஷெல்ஃபு. இப்போது இதை வந்து நாம் வந்து கேன்டீனில் கொண்டு போய் வைக்கணும். ஓகே கேன்டீனில் வந்து எங்கே வைக்கணும்? என்னடா எப்படி வைக்கணும்னு தெரிலையே. ஓப்பனா எப்படி ஓப்பன்? மூவ் டுவார்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகே இப்போ வந்து என்னதுன்னா க்ளோஸ். இப்போ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இதை எனக்கு எப்படி வைக்கணும்னு தான் தேவைப்படுது. இது எப்படி வைக்க? இப்படியா? ஓகே பிக் பண்ணிட்டேன் பாக்ஸை. ஓப்பன் பண்ணுமா? இப்படி தான் ஓப்பன் பண்ணுமா? அங்கேயே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நம்ம இதை கொண்டு இங்கே வந்து வச்சிடலாம். என்னடா அது? ஓகே இந்த கேமுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கணும்னா நான் வந்து ஒரு 5க்கு 10க்கு ஒரு 5 தான் கொடுப்பேன் கைஸ். நான் ஒரு 4 தான். ரொம்ப ஆட் வருது, அப்புறம் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஸோ எப்படா வைக்க அப்பனா? ஐயோ எங்கடா போச்சு? ஆனால் மண்டை பயல. இப்படி காமிக்காம ஐயோ முடியல. ப்ளேஸ் இப்போ ஒரு பேஸ் பண்ணிட்டேன். ஓகே இதில் நம்ம இப்போ எல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கேன். என்னது இது? ஓகே ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து கவுண்டரில் வெயிட் பண்ணுறாங்க. அங்கே வேறு வந்து படம் முடிஞ்சிருக்குமான்னு தெரில. ஸோ இப்போ வாங்கம்மா பன் படம் முடிஞ்சான்னு தெரியலையே. க்ளீன் த ஹால் பிஃபோர் செல்லிங் த டிக்கெட். ஓகே டிக்கெட் செல்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹால் க்ளீன் பண்ணிடணும். ஸோ நம்ம டே 5ல் வந்து இந்த வீடியோவே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ போடணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேண்டாம் அப்படின்னா வேண்டாம். ஸோ பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக போடுவேன். பார்ட் 3 போடுவேன். ஓகே இப்போ வந்து இன்றைக்குள்ள உங்களுக்கு வந்து சூப்பர் சஸ் பார்ட் 5 வந்துடும் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போதோ எனக்கே தெரியல. எனக்கு நான் இன்னும் விளாடல. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து சூப்பர் சஸ் பார்ட் 5 வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும், கன்ஃபார்ம் வந்துடும். ஆமாம் கண்டிப்பாக வந்துடும். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் போட்டுருவேன் பாருங்கள். அப்படியா தெரில, ஈவினிங்குள்ளே போட்டுருவேனான்ட்டு. சரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நாம் வந்து இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிக்கெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து டிக்கெட்லாம் நான் போட்டுட்டு மறுபடியும் காட்டுறேன்.
இந்த கேம் வந்து எனக்கான வந்து போர் அடிக்குது, உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது இல்லை நீங்கள் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பார்ட் 3ன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கேன்டீனில் நம்ம ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம்ல, அது வருதான்னு பார்ப்போங்க. பாருங்கள், நம்ம சினிமா தேட்டரே குப்பையாக இருக்குது. ஆனால் எனக்கு ஆல்ரெடி ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. என்னடா அது, ஹெல்ப் மீயா இருங்க. சினிமா நியூ கஸ்டமர் சேல் த கார்டன் ஆர்டர். ஆமாம், இப்போ நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இவன் போகிறான்? டான்ஸ் ஆடினா போனா இப்படித்தான் இருக்குது. ஓ இது கேடா, வேண்டவே வேண்டாம்ப்பா. இப்போ நமக்கு இந்த ஒரு பெட்டி இருக்குல்ல, பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு நினைக்கிறேன். சரி, இதை போய் நான் வந்து இதுக்கு வேறு நான் ஒரு ஆளை போடணுமா? ஓப்பன் பண்ணி இப்படி வைக்கணுமா? சரி வச்சிட்டேன். ஸோ இவனை நான் எப்படியாவது ஆட் பார்த்து இவனை இதுக்கு நான் போட்டுடுறேன். அப்புறம் கவுண்டருக்கு ஒருத்தியை போட்டுடுறேன் காய்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆடை பார்த்து இவனை வாங்கிட்டேன். இவன் இவ்வளோ நேரத்துக்கு தான் கரெக்டாக இருப்பானா? இப்போ ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க மாட்டானா? ஸோ இப்போ இங்கே இவளை நான் போட்டுருவோம். ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு கேஷியரும் வந்து ஹையர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போய் படத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ படத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னே நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டை க்ளீன் பண்ணணும். ஓகே, இது அந்த மொக்க படம். அதுக்கு அடுத்த படம் அதுக்கு மேலே இருக்குது. அது எங்கடா, அது மேப் வேறு கொஞ்சம் கொஞ்சம் குழம்பி போகுதே. ஓ வெளியே அந்த பக்கம் இருக்குது. என்னது, யார் அம்மா? படம் தேட்டருக்கு வந்தால் அவனை என்னை பார்க்க விடுறதே பெருசு இல்லை. இந்த மாதிரி தான் கைஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, இப்போ எப்படியே அப்லோட் பண்ணி விட்டுறது. அப்போ தான் படம் தேட்டருக்கு யாருமே வரக்கூடாது. ஏன் போ கடை, இப்படியே எல்லாத்துக்கும் இப்படித்தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹால் 2ல் போய் படம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். யார் எப்போடா படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு நான் ஒருத்தனை ஹையர் பண்ணணுமா? அதில் ஒரு 40 செகண்ட் ஆடு வேறு. இதெல்லாம் வந்து இவ்வளோ பொறுமை இல்லாதவங்களுக்குலாம் இதெல்லாம் செய்ய முடிய மாட்டாங்கப்பா. ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னா, இதுவும் குப்பை தானா? பாருங்கள், டிக்கெட்டை எப்படி போட்டிருக்கேன். இப்போ யாரும் அங்கே பிரச்சனை? இவனுக்கு என்ன இதுதான் அடிக்க முடியும். அடி போ, குப்பை தட்டிலே தூக்கி உன்னைய போட்டுருவோம் பார்த்துக்கோ. இருங்க, இன்னொரு அடி அடிப்போம். ஏன்னா சும்மா கூடாது. அப்போ டே 4 இனிமே தான் அனுப்பா, இனிமே தான் டே 4 வருதா? சரி விடுங்க, டே 4 வந்தாச்சு. நாம் கைஸ் இதோட நம்ம இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்ட் 3 போடுவேன். ஸோ வந்து இந்த கேம் ப்ளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிக்கலன்னா வந்து பரவாயில்ல. ஸோ இந்த கேம் ப்ளே உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.